தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேல் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேல் கேளாய் பூ மலரே சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆகாயம் போக பூங்காலம் நாளும் என் கீதமே என்றும் உலாவுமே நாளும் என் கீதமே என்றும் உலாவுமே எங்கும் ராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளமானதே உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். ஹாய் மக்களே, இன்னைக்கு எஸ்பிபி அவரோட பிறந்தநாள். அவர் பிறந்தநாள் அவர் சமாதியை பார்க்கலாம், அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படி நினச்சி வந்தப்போ தான் சென்னையிலேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் பூச்சேத்தி போய்ட்டு அங்கேருந்து தாமிரபக்கம் கூட்டுறோன்னு இடத்துல இருக்க இந்த சமாதி பார்த்திங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் அப்படியே போடப்பட்டிருக்கு. மக்கள் பார்வைக்கு வருவாங்க, இன்றைக்கி பார்க்கலாம், மக்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தோம். ஆனால் அதை மூளை போட்டு வச்சுருக்காங்க, லைன் ரோட்டில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கிடையாது, அப்படியே பாலடைஞ்சு கிடக்குது. ஒரு பெரிய பாடகர் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இளையராஜாவோட பர்த்டே கொண்டாடினாங்க. இது எஸ்பிபியோட நினைவிடம். சரி வந்து இதை மக்களுக்கு பார்வையிடலாம், காட்டலாம் அப்படின்னு பார்த்தா நினைவிடம் கட்டப்பட்டு வருவதான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவும் கட்டுற மாதிரி உள்ள தெரியல. ஆனால் சும்மா தான் பூட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ சம்பாதிச்சு, எவ்வளோ படங்களில் எவ்வளோ காசு சம்பாதிச்சாரு, கடைசியில் அவரோட நினைவிடத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பாலடைஞ்சு கிடக்குது. பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்குது. இன்னும் பொறுமையான ஒரு சம்பவம். பசங்க இத்தனை பேர் இருந்தும் அதை பராமரிக்காமல் விட்டாங்க. பொதுமக்களும் வந்து பார்க்கணும்னு நினச்சி ஏமாந்து போகிறாங்க. கேட்டால் இப்படி ஒரு போர்டை போட்டு யாரையும் உள்ள அனுமதி இல்லைங்க அப்படின்னு பூட்டி வச்சுருக்காங்க கேட்டை. இதுதான் எஸ்பிபி சமாதி இருக்கக்கூடிய தோப்பு. பராமரிப்பே இல்லை, அப்படியே குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. யாருமே இல்லை. ஆனால் பார்வையாளர் பார்க்க வர்றதுக்கோ இல்லை ஒரு பராமரிப்போ எதுவும் இல்லாமல் பாலடைஞ்சு கிடக்குது. ஒரு பெரிய ஒரு பாடகர், அவருடைய இடம் இப்படி இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழல். சுற்றி பார்த்தீங்கன்னா டயரை போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. சமாதியை கட்டலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பழைய டயருங்க, கார் டயரை போட்டு ஏதோ சுற்றி ஆல்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்காங்க. யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு. கட்டுமான பணி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இது வந்து வெளி பக்கம் சமாதி உள்ளே இருக்குது. உள்ளே கேட் வழியாக அப்படி வரணும். இது வந்து வெளியில் வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சும்மா அப்படியே நடந்து வந்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே பார்க்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. ஆனால் எங்கே இருந்து வரீங்க? நாங்கள் மேடவாக்கம்.
But we are from Andhra Pradesh. Rajahmundry. So சாரோட பர்த்டேனால சரி பார்த்துட்டு போகலாம். சரண் சார் வருவார் அது சொல்லி வந்து. இந்த சாரோட இன்னைக்கு பர்த்டே இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி இளையராஜா பர்த்டே வந்துச்சு. அவர் ஆப்போசிட்ல தான் இவர் வீடு இருக்கு சென்னையில். ஓகே. அப்படின்றப்போ இவர் பாடின சாங்ஸ் தெலுங்கு உங்க ஃபேவரட் சாங்னா என்ன சொல்லுங்க? நிறைய இருக்கு. எனக்கு வந்து அடிக்கடி அப்போ மூட் அப்செட் சாங் பிடிக்கும் அப்படின்னா எப்போ மூட் அப்செட்டாக இருந்தாலும் எந்த பாட்டை கேட்டாலும் சாரோட பாட்டை ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடும். ஸோ காரில் கூட அதே பாட்டை தான் கேட்டுகிட்டே இருப்போம். வரும்போது லாங் டிரைவ் வரும்போதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் நிறைய தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காரு. காதலன் எங்க ஃபேவரட் மூவி. காதலன் ஃபேவரட் மூவி. அதில் அவர் கான்ஸ்டேபிளாக நடிச்சிருக்காருல்ல. ஸோ அது ரச்சகன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாதாரண பஸ் கண்டக்டர் அப்பாவும் பண்ணியிருப்பாரு ரச்சகன்ல. ரச்சகன். அது மாதிரி அது இல்லாமல் கேளடி கண்மணியில் வந்து மூச்சு விடாம ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த சாங் கேட்டிருக்கேன். பட் தெலுங்குல என்னன்னு தெரியல. ஸோ வந்து தெலுங்குல பாடி காமிச்சாரு. அப்படியா? ஓகே ஓகே. சாரோட இது மெமரி. ஆமாம் சார். ஆக்சுவலாக லாஸ்ட் இயரும் வந்திருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸில் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி அட்லீஸ்ட் பசங்க கூட லீவு. ஸோ அது ஸ்கூல் லீவுனால அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி வந்தோம். என் பேர் உமா, திருத்தணியிலேருந்து வரோம். எஸ்பிபி மெமோரியலுக்காக சாரை பார்க்கலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம். என்ன பாடல் எனக்கு நினைவில் இருக்குது அந்த பாடல்? அடிக்கடி நான் இதை கேட்பேன். எந்த சாங் சொல்லுவேன்? மின்னலே சாங் ரொம்ப பிடிக்கும். மே மாதம் படத்துலேருந்து மின்னலே அப்படின்ற சாங் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்க கேட்டுட்டே இருக்கும். நடித்த படங்கள் என்ன படம்? பிரபுதேவாவுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. காதலன் மூவில அந்த மாதிரி அப்பா. ஆமாம்மா. இல்லை எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஆமாம் சார். அவரு பத்தின டீட்டெயிலாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து எங்கள் தாய்மாமா கூட படித்தாங்க. கோனேட்டம்பேட்டைன்னு சொல்லிட்டு பள்ளிப்பட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் தான் அவர் பிறந்தார். எங்கள் தாய்மாமா அவங்க பசங்க எல்லாம் அவர் கூட போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால அவரை மீட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. நம்பவே முடியல. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா யாரும் அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பிக்கப் எல்லாம் வந்த காலத்தில் பாடிங்களா போல அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த ஒரு இதை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பசங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான் கிடைச்சது. அது எவ்வளோ பெரிய ஒரு இதாக கிஃப்டாக நடக்குது. நிஜமாவே அது பெரிய வரம் தான் சார். இப்போ எஸ்பி சரண் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு கூட நாங்கள் பெரிய ஃபேன்ஸ் தான். அவர் எங்கள் ஷோலெல்லாம் ஜட்ஜஸாக இருக்காரு இல்லைங்களா. அவர் வராருன்னா நிஜமாவே அவரை பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா காமராஜர் ஒரு வாரமாக அவரோட ஆர்கெஸ்ட்ராக போயிட்டு எல்லாருமே எஸ்பிபி அவர் சாங் எதுவும் மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை சார் காத்தில் அவரோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. அவர் மறைஞ்சிட்டாருன்றத வந்து ஒத்துக்கவே முடியல. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கூட பஸ்ஸில் வர சொல்ல ஃபுல்லாக எஸ்பிபி பாட்டையே தான் நாங்கள் கேட்டுகிட்டே வந்தோம். தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்குல பேசலாமா? தெரிஞ்சது தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் தெலுங்குல போயிடலாம். எங்க போறீங்க? நான் தடாவிலேருந்து வந்தேன். ஆந்திரா. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் மேலே இருந்தது. அங்கேருந்து ஒரு 20 நாளுக்கு முன்ன வந்தேன். அப்போ க்ளோஸ் பண்ணியிருக்குது. இன்னைக்கு பர்த்டே, அதுக்காக வந்தேன். இப்போ கூட லேட்டாக ஓப்பன் பண்ணுவாரோ என்னமோ தெரில. அதுக்காக தான் வந்தேன்.
எஸ் எஸ் எங்களுக்கு தெலுங்கு பாட்டு எல்லாமே ஐயோ எத்தனை கவுண்டே இல்லை அத்தனை இது அத்தனையில அவருக்கு இஷ்டமா அவரு கூட சொல்ல மாட்டாரு எத்தனையோ இருக்குது எப்படி சொல்ல முடியும் அது சொல்லுவாரு அவருக்கு இஷ்டமான பாட்டா జ్ఞాపకం இல்லை టైంకి ఓ బంగారు రంగుల చిలక పలకవే ఓ అల్లరి చూపుల రాజా పలకవే 2 நாளைக்கு முன்னாடி இளையராஜா பர்த்டே இருந்துச்சு. இளையராஜா பாட்டை என்ன சொல்லுங்க? அது ஒண்ணு சொல்லுங்க பார்க்க முடியும். அண்ணாமலையில வந்து என்ன பால்காரன் பாடிட்டாரு. அது இல்ல மெலோடி கேளடி கண்மணி படத்துல வந்து அது இது பிரீத்திங் வரணுமே. இன்னும் நிறைய இருக்க எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. முதல் மரியாதையில இருக்குல்ல என்ன பாட்டது? அந்த நிலாவுத்தான் நான் கையில பிடிச்சே ஏ ரசாவுக்காக. அவருக்கு வந்து ஃபேவரட்டான சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா உதயகீதம் படத்துல பாடும் காலம் கொஞ்சமே அவர் மறைஞ்சாலும் இசையாய் மறைவே சொல்லி நீ பாடுங்க. அவர் வந்து நாகார்ஜுனாவோட யார் நடிச்சது? எஸ்பிபி நடிச்சதா? நிறைய இருக்கேன் அவர் கூட பண்ணிருப்பாரு. తెలుగులో మాటేరాని చిన్నదాని కళ్ళు పలికే ఊసులో అందాలన్నీ పల్లవించి ఆలపించే పాటలో ప్రేమే నాకు పంచే జ్ఞాపకాలురా రేగే మూగ తలపే వలపు ఓకే சார் விழுப்புரம் மாவட்டம் வந்து புதுப்பாத்து கிராமத்துலேருந்து வருஷம் வரந்தாங்க சார். வருஷம் வருவாங்க. இந்த வருஷம் வந்திருக்கோம். வெயிட் பண்ணிக்கிறோம் டோர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. சார் எனக்கு கருத்தஞ்சிருந்து ஃபேனாக இருக்கேன். அவர் பாட்டு கேட்காம ஒரு நாளே மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். சார் நிறைய இருந்துச்சு அவரோட இது. ஆமா சார். பாத்தீங்கன்னா ஆமா ஓகே சார். அப்படி இருக்கும்போது அவரோட பாடல்கள் எனக்கு வந்து நினைவுல இருக்கு. அப்படின்னா என்ன சாங் பிடிச்ச சாங் இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும்போது நான் இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு இல்லை எனக்கு எப்படி அந்த சோகமாக அதுக்கு அந்த பாடலாம் எனக்கு சாரு பாட்டை தேர்ந்தெடுத்து கேட்பாங்க. அது எனி டைம் எந்த பாடல் சாரு பாடல் எந்த பாடலாலும் எனி டைம் கேட்பேன். எந்த பாடலும் ஒரு மென்ஷன் பண்ண மாட்டேன். அவர் பாடின பாடல் எனி டைம் கேட்டுன்னு இருப்பேன். அவர் பாடின பாடல் அப்படின்னு சொல்லி அது இப்போ அவருக்கு இதான் சூட்டபுளாகவே ஆயிடுச்சு. ஆமாம் சார். இன்னும் மக்கள்கிட்ட வந்து அவருக்கு போனால் ஒரு குரல் வந்து வாழ்ந்துதான் இருக்கு சார். அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எத்தனை நாள் அந்த ரசிகர் பண்ணுறாங்க? இல்லை நான் வந்து கருத்தேங்க நம்ம ரசிகம் பண்ணலாம். நான் ரசிகர் எப்போ இருக்கு நம்மளால முடிஞ்சு யார் தோண்டு யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஹெல்ப் எல்லாம் இப்போ பண்ணுவோம் சார். நீங்க ஒரு பாமர மக்கள் நீங்களே பண்றீங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிடிக்கிறது அவரோட பிறந்த நாள் வழியில ஒரு தண்ணி கொடுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வெயில போறவங்க ஒரு மோர் கொடுக்கலாம், இல்லை உணவு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாம அவ்வளோ பெரிய பாடகர் லெஜண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இல்லை சார் வேலை நடக்கிறதுனால வெயிட் பண்ணி செய்யறாங்க. அது உள்ள இருக்கு, வெளியில வாசல்ல வச்சு செய்யலாம் வச்சிடலாங்க சார். அவங்க சார் சொல்லி வச்சிருக்கலாம் எதிர்பார்க்காங்க சார். ஆமாம் சார். போன வாட்டி வந்தேன் சார். போன வாட்டி இதே மாதிரி தான் வெயிட் பண்ணி அப்புறம் விட்டாங்க சார். ஆமாம் சார். ஓகே நன்றி சார். ஓகே தேங்க்யூ. நான் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கிராமத்துலேருந்து வரேன். ஐயாவுடைய தீவிர ரசிகர். ரைட். நான் எஸ்பி சாரோட ரொம்ப தீவிர ரசிகர்.
அவருடைய பழைய பாடலாம் ரொம்ப ரசித்து கேட்பேன். அவரை பத்தின தகவல் என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன படம், முதல் படம், என்ன இது தகவல்? எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. 1000ல் ஒருவன்னு நினைக்கிறேன் மேட்ச்ல. எனக்கு தெரியல அதெல்லாம் இருந்தாலும் இல்லை. அவருடைய பாட்டை ரொம்ப நான் ரசித்து கேட்பேன் வீட்டில். அதே மாதிரி யூடியூப்ல அவருடைய பாட்டு ரொம்ப ரசித்து கேட்பேன். அவருடைய இது அதுல வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அதே கஷ்டம், நான் இந்த சாங் அதிகமா அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கிற பாட்டு அப்படின்னா அந்த இந்த பாட்டு பேர் 1000 நிலவே வாண்டு இதழோரம். அந்த பாட்டு ரொம்ப ரசித்து கேட்பேன். அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்டப்போ எப்படி இருந்துச்சு? ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அந்த கொரோனா பீரியடில் ஏதோ தவிர்த்து தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதுதான் அவருடைய அந்த இதுக்கு வர முடியல, கூட்டம் அதிகமாக இருந்து கொரோனா பீரியட்னால அந்த இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அதனால் வர முடியல. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு எஸ்பிபி சரண் வருவான்னு எதிர்பார்க்குறேன். அவரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதான் வந்து போ அதான் நடிச்ச படங்கள்லாம் என்னென்ன பிடிச்ச படம்? அவரு உலக சுற்று வாலிபல்ல நல்ல பாட்டுலாம் பாடியிருக்காரு. நடிச்ச படங்கள் அவர் நடிச்ச படம் எனக்கு மறந்து போச்சு. கேளடி கண்மணி அந்த மாதிரி படம்லாம் நடிச்சாரு. ராதிகா கூட ஒரு படம் நடிச்சாருன்னு நினைக்கிறேன், கேளடி கண்மணி. அது நல்ல படம். அந்த மூச்சு விடாம ஒரு பாட்டு போடுவார் பாரு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேளடி கண்மணி நினைக்கிறேன். அது நல்ல பாட்டு சார். ஓகே. பிரபுதேவா நிறைய படம் நடிச்சிருக்காரு அவரு. நல்ல ஒரு இது அவர் பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்காங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வணக்கங்க, என் பேர் ஹேமந்த் குமார். நான் கரூர்லேருந்து வர்றேங்க. ஐயாவோட தீவிர ரசிகருங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஐயாவோட பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அவரை பார்க்க முடியல, ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் சமாதிக்கு வருஷம் வருஷம் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அவர் பிறந்த நாளுக்கும் வருவேன், அவர் நினைவு நாளுக்கும் வருவேங்க. ஆனால் இந்த ஒரு 5 வருஷமாக வந்து 4 வருஷமாக உள்ளே பூட்டியிருக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. வேலை சமாதி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப மெதுவாக செய்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சால் என்ன மாதிரி எல்லா ரசிகர்கள் வந்து உள்ளே வந்து பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு இந்த தாழ்மையோட நான் சரண் சார்ட்ட கேட்டுக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் அது முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க சொல்லி இதன் மூலியமாக நான் உங்களுக்கு அன்பாக இந்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. பிடிச்ச பாடல்கள் சாரோட படங்கள் என்ன பாடல் பிடிச்சது? அடிக்கடி கேட்பேன், மனசு கஷ்டம் வரும்போது அடிக்கடி கேட்குற பாட்டுங்களா? சிகரம் படத்தில் ஐயாவோட பாட்டு அவரே எழுதி அவரே பாடி அவரே மியூசிக் போட்ட படம், அவரே பாடின ஒரு பாட்டுங்க. அது வந்து எல்லாரோட ஃபேவரட் பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்னோட ஃபேவரட் சாங்குங்க. நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச? அவர் நடித்த படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்குங்க. எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா காதலன் படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பா. போலீஸ்காரராக நல்லா ஒரு அப்பாவா, ஒரு போலீஸ்காரரா ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு காதலன் படத்தில். அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தேங்க. உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாமல்? ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதோட வந்து 4வது தடவை திரும்பி போகிறேங்க பார்க்க முடியாமல். ரொம்ப வருத்தமாக இருக்குது.
ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வந்துருக்காங்க. ஆமாங்க, இந்த அந்த பாருங்க, இந்த அவங்களாம் ஆந்திராலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களும் ஆந்திராலேருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள் பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து ஆமாங்க. வசதி இல்லாத இடத்துக்கு வந்து ஆமாங்க. ஏமாந்து போறாங்க. கண்டிப்பாக அதை சீக்கிரம் செய்யணும். கண்டிப்பாங்க. இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேங்க சரண் சார்கிட்ட. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப நாங்களாம் சந்தோஷப்படுவோம். நன்றி, வணக்கம். என் பேர் நளினி. நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பேரம்பாக்கத்துலேருந்து வரேன். எஸ்பிபி சார்னை ரொம்ப பிடிக்கும். அவரோட நினைவாலயத்துக்கு வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு போவோம். நான் அவளோட இருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேரும் இருக்காங்க. எஸ்பிபி சார்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப பிடிக்கும், சொல்ல வார்த்தைகளே இல்லை. நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம் கேட்பேன் அப்படின்னா மின்னலை சாங் தான் கேட்பேன். கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே, கதறி எனது உள்ளம் கலைந்து போனதே, இன்று சிதறி போன துகளில் எல்லாம் உனது பின்பமே. அந்த லிரிக்ஸில் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எஸ்பிபி சார் சாங் கேட்டால் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். லவ் எஸ்பிபி சார். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார் இறந்ததை வந்து நம்பவே முடியல. இப்போவும் சார் இருந்திருந்தாங்கன்னா நிறைய சாங்ஸ் பாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சார் வந்து இன்னும் இறந்து போகலை, எங்களுக்குள்ளே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இசையில், இந்த காற்றுல, எல்லாத்துலேயுமே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்றைக்குமே உயிரோடு இருப்பார் எங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும். காதலன், எஸ்பிபி, கேளடி கண்மணி, இது எல்லா சாங் எல்லாமே பிடிக்கும். சாய்பாபா அந்த சாமி படத்தில் நடிச்சிருப்பார்ல, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ஆக்டிங், அவர் வாய்ஸ், அவர் பேசும்போதே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பாடினார்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ லவ் எஸ்பிபி சார். லவ் யூ ஸோ மச். ரியலி மிஸ் யூ சார். இப்படி இருந்துருக்கா? இப்படி வாங்க. இதோ இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே தெரிஞ்சு பாருங்க இங்கேருந்து. ஃபுல்லாக டயரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியா? ஆதங்கத்தை கொஞ்சம் தெரிவிக்கலாமா சரணுக்கு? சொல்லுங்கண்ணா. வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கும் இசைப்பிரியர்களுக்கு மதுரையிலிருந்து பாண்டியராஜன் என்ற நான் எஸ்பிபியின் மிக தீவிரமான ரசிகன். 1980 கிட்டத்தட்ட 35 வருடங்களாக, நான் 80 கிட்டத்தட்ட 45 வருடங்களாக அவரது ரசிகனாக இருக்கின்றேன். இன்று நான் மதுரையிலிருந்து கிளம்பி எனது மகள் வீட்டுக்கு வந்து சென்னை வந்து இங்கு அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக இங்கு வந்தேன். ஆனால் இங்கு வந்து நாங்கள் ஒரு 10-12 பேர் வந்து ஏமாற்றம் தான் அடைந்திருக்கிறோம். எஸ்பிபி சரணுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். தயவு செய்து அடுத்த முறையாவது எஸ்பிபி பிறந்த நாளைக்கும் அவருடைய நினைவு நாளுக்கும் தோட்டத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கு, வணங்கி செல்வதற்கு, அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி அளிக்குமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பிபி சரண் அவர்களே, இதை விளையாட்டாக நினைக்க வேண்டாம். எங்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம். ஒரு புகழ்பெற்ற பாடகர் அவருடைய சமாதியை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதை பார்க்க முடியாமல் லாக் பண்ணி வச்சு
எல்லாம் முள்ளு காடு, இதெல்லாம் கை காலில் எல்லாம் முள் ஏறுது நடக்கும்போது காலில். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா பாவம் குழந்தைங்கலாம் வந்து ஆர்வமாக பார்க்க வராங்க, முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு போய் அதை போய் பார்க்குறாங்க உள்ளார. மிகப்பெரிய ஒரு பாடகர், அவருடைய சமாதியை பார்க்க மக்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம். போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். நினைச்சா இது ஓபன் பண்ணலாம். லிங்கத்து மேல வச்சு விடுனே, அதான் நல்லா தெரியும். இதுல லிங்கம் இருக்கா? ஆமா, லிங்கம் உள்ள இருக்கு. பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. தெரியவே இல்லையே. சிவபக்தர் நான் கூட தான். வச்சுட்டாரா? ஓகே ஓகே. அப்படியே வச்சிருங்க. ரைட், ஓகே. நாங்க கை வைக்க வேணும்னா பார்த்தா அவரு கை வச்சு. சரி, என்னோட ஒரு வேலை போயிடும். நாங்க கூட போட்டோ அது நியூஸ், அது ஒரு 2 பக்கத்துக்கு எழுது. ஓகே, ஏறி போனோம்னா ஒரு photo. சரி விடுப்பா. வந்ததுக்கு இதான் ஒரு ஆறுதலா இருந்துச்சு. எடுப்போம். ஏற போறாங்க. இது எவ்வளவு நாள் தலையா ஆகும் முடிய? 3 வருஷம் ஆகுமா? இன்னும் 1.5 வருஷம் ஆகுமா? சரி, அது வந்து ஏதாவது இவர் பேட்டி கீட்டி கொடுத்துடலாம்ல, கட்டுறாங்க இது வரையும் யாரும் வர வேணான்ட்டு. இல்லை யூடியூப்ல எங்க நான் ஒரு சேனலுக்கு கூப்பிட்டு எதனா பைட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாருன்னா அதான் சொல்றேன். பாவம் இல்லை, மக்கள் செலவு பண்ணி வராங்க. மூணு வருஷம் அம்மா கட்டி முடிக்குது. எப்போ கட்டி முடிச்சு மக்கள் என்னத்தை பண்ண போகிறாங்க? ஆல்ரெடி இருக்கிறத வரும்போது சும்மா திறந்து விட்டு பார்த்துட்டு போனாலே போதும். வெளியில் முள்ளுக்காட்டுலேருந்து பார்க்குறோம்.